பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு பாரத்தை வைத்துவிடு என்கிற தலைப்பை நான் கொடுக்கிறேன். அன்பானவர்களே, நாம் வாசித்த இந்த வசனத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை முதலாவது இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் செய்ய வேண்டியதை முதலாவது நாம் செய்யும் போது அதன் பின் தேவன் நமக்கு செய்யும் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். முதலாவது, நம்முடைய பாரமான காரியங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்தி பிற்பாடு தேவனிடத்திலிருந்து அதற்கான பதிலை நாம் எதிர்பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்மை துக்கப்படுத்துகிற, பாரப்படுத்துகிற, பாதிக்கிற, நம்முடைய மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிற, வருத்தமாயிருக்கிற எதையும் முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அன்பரே, அநேக நேரங்களிலே நம்முடைய பிரச்சனைகளை மனிதர்களிடத்திலே சொல்லி அவைகளுக்கு தீர்வை நாம் எதிர்பார்க்கிறோம் அல்லவா? நாம் பார்க்கிற, பழகுகிற மனிதர்கள் ஒரு நாளும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வர முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாறாக தேவனிடத்திலே உங்களுடைய பாரத்தை வைத்து விடும் பொழுது அவர் உங்களை ஆதரிப்பார். நிச்சயமாய் நம்மை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அன்பானவர்களே, நம்முடைய பாரங்களை இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே வைத்து விடலாமா? அவர் நம்மை ஆதரிப்பார். நாம் ஒருபோதும் தள்ளாடுகிறதற்கு அவர் விட்டுவிட மாட்டார். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் மேல் எங்களுடைய பாரத்தை வைத்து விடும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை பாதிக்கிற, வருத்தப்படுத்துகிற, பயப்படுத்துகிற எல்லா சூழ்நிலைகளையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆதரிக்கிறதை, எங்களை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டீர் என்பதை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க, ருசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா பயப்படுத்துகிற, பாதிக்கிற சூழ்நிலைகளிலிருந்தும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.